मैं तेरे लिए हूँ प्यासा और अभी अभिलाषी। मेरा यीशु तेरे लिए हूँ प्यासा और अभी अभिलाषी। मेरे यीशु मैं तेरे लिए हूँ प्यासा और अभी अभिलाषी। मैं शांति रहूँगा तुझे ताकता रहूँगा, तेरी ओर मन लगाए रहूँगा। मैं शांति रहूँगा तुझे ताकता रहूँगा, तेरी ओर मन लगाए रहूँगा। मेरे यीशु मैं तेरे लिए हूँ प्यासा और अधिक अभिलाषी। मेरे यीशु मैं तेरे लिए हूँ प्यासा और अधिक अभिलाषी। मेरे यीशु मैं तेरे लिए हूँ प्यासा और अधिक अभिलाषी। मैंने पवित्र स्थान में तुझ पर दृष्टि की, ताकि तेरे महिमा को मैं देख सकूं। मैंने पवित्र स्थान में तुझ पर दृष्टि की, ताकि तेरे महिमा को मैं देख सकूं। तेरे सामर्थ को पहचान सकूं। तू मेरा परमेश्वर है, मेरा सच्चा परमेश्वर है। तू मेरा परमेश्वर है, मेरा सच्चा परमेश्वर है। मैं शांति रहूँगा तुझे ताकता रहूँगा, तेरी ओर मन लगाए रहूँगा। मैं शांति रहूँगा तुझे ताकता रहूँगा, तेरी ओर मन लगाए रहूँगा। मेरे यीशु मैं तेरे लिए हूँ प्यासा और अधिक अभिलाषी। मेरे यीशु मैं तेरे लिए हूँ प्यासा और अधिक अभिलाषी। मैं शांति रहूँगा तुझे ताकता रहूँगा, तेरी ओर मन लगाए रहूँगा। मैं शांति रहूँगा तुझे ताकता रहूँगा, तेरी ओर मन लगाए रहूँगा। मेरे यीशु मैं तेरे लिए हूँ प्यासा और अधिक अभिलाषी। मेरे यीशु मैं तेरे लिए हूँ प्यासा और अधिक अभिलाषी। तेरी करुणा जीवन से भी उत्तम है, तेरी प्रशंसा मैंने से करता रहूं। तुझे तनिया जीवन पर मैं कहता रहूं। तेरी करुणा जीवन से भी उत्तम है, तेरी प्रशंसा मैंने से कहता रहूं। तुझे धन्य जीवन पर मैं कहता रहूं। तेरा नाम लेकर तुझ जाऊं। मेरा सच्चा परमेश्वर तू है। तेरा नाम लेकर तुझ जाऊं। मेरा सच्चा परमेश्वर तू है। मैं शांति रहकर तुझे ताकता रहूँगा, तेरी ओर मन लगाए रहूँगा। मैं शांति रहकर तुझे ताकता रहूँगा, तेरी ओर मन लगाए रहूँगा। मेरे यीशु मैं तेरे लिए हूँ प्यासा।
औरदि अभिलाषी। मेरे यीशु मैं तेरे लिए हूँ प्यासा, औरदि अभिलाषी। मेरे यीशु मैं तेरे लिए हूँ प्यासा, औरदि अभिलाषी। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளை தேவனுடைய கரத்திலிருந்து நாம் ஒவ்வொருவரும் கிருபையினாலும் தயவினாலும் இரக்கங்களினாலும் நம்மை முடிசூட்டி இம்மட்டும் இந்த 2024 வருடத்தில் டிசம்பர் 31 நாளாகிய இந்த லாஸ்ட் டேல நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாரே. எத்தனையோ அற்புதங்களை அதிசயங்களை இந்த வருடங்களிலே செய்திருக்கிறாரே. எத்தனையோ நன்மைகளையும் கிருபைகளையும் நம்மை தேடி வரும்படியாய் செய்து நம்மை இம்மட்டும் நடத்தி வருகிற சர்வ வல்லமுள்ள தேவ ஆவியானவராலே இந்த நாளை நாம் லாஸ்ட் டேவாக, இந்த வருடத்தின் கடைசி நாளாக நாம் காணும்படியாய் கர்த்தருடைய கிருபையினாலே பெற்றிருக்கிறோம். ஆகவே கர்த்தருக்கும் அவருடைய கிருபைகளுக்கும் கோடான கோடி நன்றிகளை செலுத்தி இந்த சத்தத்தை கேட்கிறவங்கள் ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து வாழ்த்துவதிலே நான் சந்தோஷம் கொள்கிறேன். ஆகவே இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நாம் விசேஷித்த விதமாய் 2024 முடிக்கப் போகிறோம் என்ற ஒரு சந்தோஷத்தோடு மறுபடியுமாக ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த ஆதாரமாய் கொடுத்த வேத வசன பகுதி சங்கீதம் 105 அதிகாரம் 4வது வசனம் சொல்கிறது, கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கர்த்தரையும் அவருடைய வல்லமையையும் நம்ம தேடிக்கிட்டே இருக்கணும், நாடிக்கிட்டே இருக்கணும், அப்ரோச் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அவருடைய பாதப்படியில் வந்துட்டே இருக்கணும். எதுக்காகனா அவருடைய வல்லமை எவ்வளோ பெரியதுன்றதை இத்தனை வருஷம் பிறந்த நாள் முதற்கொண்டு இந்த நொடி பரியந்தம் நாம் அனுபவித்து கொண்டு வருகிறோம். ஹீ இஸ் எ சூப்பர் நேச்சுரல் பவர்ஃபுல் லார்ட் என்பதை நாம் உணர்ந்து ருசித்து கொண்டிருக்கிறோம். ஆகவே தான் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், டேஸ்ட் அண்ட் சீ தட் த லார்ட் இஸ் குட் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஸோ அவருடைய வல்லமையை நம்ம என்ன பண்ணணும், நாடிக்கிட்டே இருக்கணும். அது மாத்திரம் இல்லை, ஹிஸ் ப்ரெசன்ஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் டு சீக் ஃபார் எவர் மோர். அவருடைய ப்ரெசன்ஸ் இட் மீன்ஸ் அவருடைய சமூகத்தை நாம் நித்தமும் தேட 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 என்ன கிடைக்குது என்பதுதான் பார்க்க போகிறோம். Why do we search or seek the God's presence and His supernatural power? That's what our topic today. First one, அது அவர் சமூகத்தையும் அவர் வல்லமையை தேடுறதுனால என்ன பெனிஃபிட் என்று பார்ப்போமானால், நம்பர் 1, கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். அப்போது நாம் அவருடைய வல்லமையை, அந்த பவர்ஃபுல் மிராக்குலஸ் ஒர்க்ஸ் ஆஃப் த லார்ட் we need to explain among people. For that sake we are we need to seek the God's presence and His power. அப்போது நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வல்லமையை, அவர் செய்கிற அற்புத அதிசயங்களை நாம் பெற்றுக்கிட்டோன்னு சொல்லி சந்தோஷமாக ஜாலியாக விட்டுறக்கூடாது. அதை மற்றவங்களுக்கு, மற்ற மக்களுக்கு அவங்களும் பெற்று அனுபவிக்கும்படியா தேவனுடைய வல்லமையை குறித்து நம்ம அநேகரிடத்திலே சொல்லும்போது அவர்களும் இந்த தேவனை ஏற்றுக்கொண்டு அவர்களும் சந்தோஷத்துக்குள்ளாக வருவார்கள். நம்பர் 2, எதுக்காக கர்த்தருடைய சமூகத்தையும் அவர் வல்லமையை நித்தமும் தேடணும்னு பார்ப்போமானால், அதிலேயே சாப்டர் 1 verse 3ல நாம் பார்க்கிறோம், அவர் ஹார்ட் வில் ரிஜாய்ஸ் பிகாஸ் ஆஃப் சர்ச்சிங் ஆர் சீக்கிங் ஹிம். அவரை தேடுறதுனால நம்முடைய இருதயம் என்ன பண்ணுதான், சந்தோஷப்படுதான். உலகத்தில் எத்தனையோ பேர் கிரிக்கெட் பிளேயரை தேடுறாங்க, சினிமா சீரியலை தேடுறாங்க, சினி ஆக்டர்ஸை தேடுறாங்க, பொலிட்டிக்கல் லீடரை தேடுறாங்க, அல்லது தவறான கதவுக்குகளை தேடுறாங்க, அல்லது எதையோ தேடிட்டு இருக்காங்க. ஆனால் கர்த்தரை தேடினோம்னா நம்ம தான் பெனிஃபிட் ஆகும், நமக்கு லாஸ் கிடையாது. பிகாஸ் ஆஃப் சர்ச்சிங் ஆர் சீக்கிங் த லார்ட் we are getting benefited, we are getting profit. அதனால தொடர்ந்து நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய இருதயம் மகிழணும்னா கர்த்தரை தேடிட்டே இருக்கணும். நம்பர் 3, to speak out and meditate about the miraculous power of the Lord, we need to search His presence and also His power according to the words of chapter 1 verse 2. அதாவது அவருடைய வல்லமையை குறித்து, அவருடைய அற்புதங்களை குறித்து தியானித்து பேசுவதற்காக நாம் என்ன பண்ணோம், கர்த்தருடைய சமூகத்தை நித்தமும் தேடணும், அவருடைய வல்லமையை நாம் நாடணும். அடுத்தது நம்பர் 4, டு ரிவீல் தட் வி ஆர் த சர்வன்ட் ஆஃப் காட். நம்மளை கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்ட தாசனாய் கர்த்தர் நம்மை அவருடைய சர்வன்ட் ஆஃப் காடாக தெரிந்து கொண்டதுனால, God has chosen us for doing serving for the Lord. As long as we live in this world, or else up to we will take up to heaven. நம்ம பரலோக ராஜ்யத்தை எடுத்துக்கொள்ளப்படும் பரியந்தம் கர்த்தருடைய அற்புதங்களை அதிசயங்களை தியானித்து பேசுவதோடு மட்டுமல்ல,
நாம் அவருடைய தாசர்கள், அவருடைய ஊழியக்காரர்கள், ஊழியக்காரிகள் என்பதை நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், பரிசுத்த ஜாதி, ராஜரிக ஆசாரிய கூட்டம், அவருக்கு சொந்த ஜனம் என்பதை புரிந்து கொண்டு நாம் தொடர்ந்து என்ன பண்ணணும்? கர்த்தருடைய சமூகத்தை நாடணும், அவருடைய வல்லமையை நாடணும், அவருடைய சமூகத்தை தேடணும். நம்பர் 5, டு இன்ஹெரிட் கேனன் நேஷன் அக்கார்டிங் டு ஹிஸ் ப்ராமிஸ். அவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர், உண்மையுள்ளவர், வாக்கு மாறாதவர், அவர் சொல்லியும் செய்யாமல் இருக்க மாட்டார், வசனத்தும் நிறைவேற்றாமல் இருக்க மாட்டார். ஆகவே அந்த வாக்குத்தத்த வார்த்தையின்படியாக அக்கார்டிங் டு ஹிஸ் ப்ராமிஸ் we are going to inherit the Canaan nation in the world. அதனால நம்ம அவர் சுதந்திரித்து கொள்ளும்படியாய் நமக்கு முன்குறித்த சகல வாக்குத்தத்த ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்து கொள்ளும்படியாய் கர்த்தருடைய வல்லமையை நாடணும், அவருடைய சமூகத்தை தேடணும். இப்பொழுது நாம் கர்த்தருடைய பாதப்படியிலிருந்து நேசருடைய முகத்தை நோக்கி பார்த்து கூப்பிடுவோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இம்மட்டும் எங்களை கொண்டு வந்ததற்கு எம்மாத்திரம் எங்கள் வீடு, எங்கள் பிள்ளைகள், எங்கள் குடும்ப அங்கத்தினர்கள், எங்களுடைய படிப்பு தகுதி திறமைகள், எங்களுடைய வேலை, பிஸ்னஸ் மற்றும் ஊழியம், ஆண்டவரே எங்களுடைய சரீர சுகம் எல்லாம் எம்மாத்திரம் என்று சொல்லி நாங்கள் எல்லாவற்றையும் உடைய கரத்திலிருந்து பெற்றிருக்கிறோம், உடைய கரத்தின் கிரியைகளாக இருக்கிறோம். ஆகவே தகப்பனே, எல்லாவற்றுக்கும் மேலாக உம்மை உயர்த்தி கனம் பண்ணுகிறோம் அப்பா. நீரே சகல போற்றுதலுக்கும் புகழுதலுக்கும் பாத்திரராய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன். The Jehovah Jireh, the Lord will provide all our needs in the right time என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து கர்த்தாவே, இந்த வருடத்தின் கடைசி நாளிலே கொண்டு வந்து சேர்த்தீரே, ஒவ்வொரு நொடியும் எங்களோடு கூட இருந்தீரே, எங்களை ஏந்தி சுமந்து தப்புவித்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தொடர்ந்து இந்த 2025ஆம் ஆண்டுக்குள்ளாக இன்றைக்கு வாட்ச் நைட் ப்ரேயர்லே நாங்கள் அப்பா உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரை நாங்கள் தேட போகிறோம், உம்முடைய வல்லமையை நாங்கள் நாடப் போகிறோம். ஆண்டவரை தொடர்ந்து அத்தனை அற்புத அதிசயங்களையும் ஆண்டவரே வாக்குத்தத்த வார்த்தைகளையும் நாங்கள் சுதந்திரித்து கொண்டு பிள்ளைகளானால் சுதந்திரமாமே என்ற வாக்கின்படியாக சுதந்திரித்து கொண்டு உடைய நாமத்தை உன்னதத்திலே உயர்த்த ஏராளம் கிருபைகளை எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் முழு குடும்ப அங்கத்தினர்களுக்கும் கொடுத்து உடைய சித்தத்தை நிறைவேற்ற கிருபை இன்ப இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். God bless you all.